தங்க குழந்தைகளுக்கு வணக்கம். நான் தான் உங்க சித்ரா பாலாஜி ஆண்டி பேசுறேன். இன்னைக்கு நாம ஒரு முட்டாளின் புத்திசாலித்தனம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு குட்டி கதை கேட்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய முட்டாள் இருந்தானா. அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் அவன் தான் விளையாட்டு ஜாமான். அவங்கிட்ட 2 துணிய குடுத்துட்டு போட்டு வர சொன்னா, கால்ல போட வேண்டிய துணிய சட்டை மாதிரி மேல போட்டுக்குவானா, மேல போட்டுக்க வேண்டிய துணிய எப்படியாவது காலுக்குள்ள நுழைச்சு போட்டுக்குவானா. அந்த கோலத்துல அவனை யாரு பார்த்தாலும் பயங்கரமா சிரிச்சிருவாங்க. அந்த ஊருக்கு யாராவது விருந்தினர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இவனை வரவழைச்சு, இவனை மாதிரி முட்டாள் உங்க ஊர்ல யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு அந்த மக்கள் எல்லாம் கேட்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு வெளியூர்ல இருந்து நண்பர் ஒருத்தர் வந்தாரு. அவருக்கு விருந்து முடிஞ்சது. விருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல முட்டாள் ஒருத்தன் இருக்கிறான், அவனை வர சொன்னா நமக்கு நல்ல இனிமையா பொழுது போகும் அப்படின்னு அந்த வீட்டுக்காரன் சொன்னானாம். உடனே அந்த முட்டாளை வரவழைக்கிறதுக்கு ஆளையும் அனுப்புனாரு. கொஞ்ச நேரத்துல அந்த முட்டாளை இங்க சேர்ந்துட்டான். வீட்டுக்காரன் அவங்கிட்ட தன்னோட 2 கையையும் நீட்டி, நல்லா பாரு, ஒரு கையில 5 ரூபா காசு இருக்குது, இன்னொன்னுல 1 ரூபா காசு இருக்குது, உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்க அப்படின்னு சொன்னாரு. முட்டாள் என்ன பண்ணா, 2 கையையும் மாறி மாறி பார்த்து, 1 ரூபா பெரிய காசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு 1 ரூபா நாணயத்தை எடுத்துட்டான். இவனை மாதிரி ஒரு முட்டாளை நீங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? 1 ரூபாயை விட 5 ரூபாய் எவ்வளவு மதிப்புள்ளது, சின்ன காசை எடுத்துட்டு இவ்வளவு சந்தோஷம் படுறான் பாருங்க அப்படின்னு சொன்னா வீட்டுக்காரன். உடனே நண்பர் என்ன பண்ணாரு, முட்டாளோட விளையாடணும்னு ஆசை வந்துருச்சு அவருக்கும். அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, தன்னோட 2 கையையும் அவன் முன்னாடி நீட்டி, இதுல ஒண்ணுல வைர மோதிரம் இருக்குது, இன்னொன்னுல வெறும் 50 காசு இருக்குது, ஏதாவது ஒண்ணு எடுத்துக்க அப்படின்னு சொன்னாரு. முட்டாள் உடனே 2 கையையும் மாறி மாறி பார்த்து 50 காசை தான் கடைசியா எடுத்தான். உடனே அந்த வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு, நீங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கிற, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு வீட்டுக்குள்ள போனாரு. அப்ப அந்த நண்பர் அந்த முட்டாள் கிட்ட கேட்டாரு, ஏன் இவ்வளவு முட்டாள்தனமா நடந்துக்கிற, வைர மோதிரம் என்ன விலை தெரியுமா, அதை விட்டுட்டு வெறும் 50 காசு எடுத்துக்கிட்டே, இனிமேலாவது சிந்திச்சு அறிவுள்ளவனா நடந்துக்க அப்படின்னு அறிவுரை சொன்னாரு. அதுக்கு அந்த முட்டாள் சொன்னா, ஐயா, நான் ரொம்ப குறைஞ்ச மதிப்புடைய நாணயங்களை தான் எடுக்கிறேன், எல்லாரும் என்ன முட்டாள்னு நினைச்சு என்கிட்ட காசை கொடுக்குறாங்க, இதுலயே எனக்கு ஒரு நாளைக்கு 4ல இருந்து 5 ரூபா வரைக்கும் கிடைக்குது. நீங்க சொல்றது மாதிரி நான் ஒரே ஒரு நாள் விலை குறைவான அந்த நாணயத்தை எடுக்காம அதிக மதிப்புள்ள நாணயத்தையோ இல்ல வைர மோதிரத்தையோ எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் யாருமே என்கிட்ட கையே நீட்ட மாட்டாங்க, அதனாலதான் நான் இந்த மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட வெளியூர்காரரு அசந்து போயிட்டாராம். இதுல இருந்து என்ன தெரியுது குழந்தைகளே, யாரையும் நாம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. யாரையாவது நம்ம முட்டாள்னு நினைச்சோம்னா அவங்கதான் முட்டாள் ஆயிடுவாங்க. இதுதான் இன்றைய கதை. இப்ப நாம உறங்க போலாமா? இனிய இரவு வணக்கம்.